ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்னா கொரில்லா ட்ரையல் போட்டு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது நாங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா மொபைல் அண்ட் கேமரா வந்து ஸ்டாண்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இதாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு. இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஸ்டாண்டு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 ஃபீட் இருக்குது. ஸோ வச்சுட்டு நம்ம இது மேலே மொபைல் அண்ட் கேமரா ரெண்டுமே வச்சுக்கலாம். இதுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம மொபைல் அண்ட் கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல்ட்ரு. இது வந்து நம்ம மேலே ஏதோ 2 சைடு ஹோல்டர் இருக்குது. இது போர்ட்ரைட் மோட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் இதுலேயுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டரு இந்த கேப் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவில் வந்து இது போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ரிமோட்டு. நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ளூடூத் ரிமோட் இது 2 இது தான் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஐட்டம் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸ்டாண்டு, ஹோல்ட்ரு அண்ட் ரிமோட், இது 3 இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஹோல்டரை வந்து மேலே செட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் விட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஹோல்டர் மேலே செட் பண்ணியாச்சு. அடுத்து மொபைலை வந்து செட் பண்ணலாம். இதில் மொபைலை செட் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டர் லைட்டாக மேலே எடுத்துகிட்டு மொபைல் உள்ளே வச்சோன்னா மொபைல் வந்து லாக் ஆகிக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி இந்த ரிமோட்டில் 2 இருக்குது. பட்டன் சைடில் 2 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் கீழே ஆஃப். இந்த ரிமோட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்கும். இந்த ரிமோட்டை ஆன் பண்ணிட்டோன்னா ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். இந்த ரிமோட்டை வந்து நம்ம எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறோன்னா நம்ம மொபைலில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கணும். ப்ளூடூத் ஆன் பண்ணோடனே இந்த டிவைஸ் நேம் நம்ம மொபைலில் காட்டும். ஏபி ஷட்டர்னு சொல்லி மொபைல் நேமுக்கு ப்ளூடூத்தோட நேம் நம்ம மொபைலில் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிமோட்டோட நம்ம மொபைல் கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஒரு இது அண்டு ஐஃபோனுக்கு ஒரு பட்டனும் இருக்குது. ஐஃபோன் இருக்கவங்க அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு இதையும் கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நாங்கள் இதை ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். இதை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் ஃபோன் எதுவும் டச் பண்ணல. இந்த ரிமோட் மூலமாக தான் எடுக்கிறோம். எடுத்தோன்னே இந்த ஃபோட்டோஸ் நல்லா கிளிக் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் பாருங்களேன். நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ வந்திருக்கு. இந்த ரிமோட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. இதே மாதிரி தான் நம்ம வீடியோ எடுக்கணுனாலும் வீடியோக்கு இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே மொபைலில் வீடியோக்குள்ளே போய்ட்டு இதை பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 1.5 kg வெயிட் வரைக்கும் தாங்கும். கேமராவும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெயிட் தாங்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளான ஸ்டாண்டு. எவ்வளோ வளைக்கணுமோ எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம வளைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், நாங்கள் இது ஃபுல்லாகவே நல்லா பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது உடையிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஸ்டாண்ட். இதுக்கான பையிங் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய்.